வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட விளக்க வீடியோவை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் டாக்டர் லத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லத்தி கிளென்சிங் ஜெல் ஃபார் ஆக்னி. டாக்டர் லத்தி அவர்களின் புதிய வெளியீடான டாக்டர் லத்தி கிளென்சிங் ஜெல் ஃபார் ஆக்னி என்ற பொருளை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் ஒரு பிளானட் இன் 0 degrees will it give to ஆதிபத்தியம் பலன் during its தசா and if its super power will affect that. ஓகே பிரதர், என்ன கேட்குறீங்க? ஒரு லக்னம் யாருங்க நீங்க? ஓகே, ஒரு ஜாதகத்தில் 0 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு, ஓகேங்களா? 0 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு. 0 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த 0 டிகிரி என்டர் ஆனா அந்த வீட்டு பலனை செய்யுமா, இல்ல அதற்கு முந்தைய வீட்டுல இருக்கக்கூடிய 2 வீட்டு பலனின் ஆதிபத்தியத்தை செய்யுமா? ஓகே, இயல்பாக ஒரு கிரகத்துக்கு ஆதிபத்தியம்ன்றது அந்த ஜாதகத்துல அந்த லக்னத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆதிபத்தியம். எந்த லக்னாதிபதியா, 2ஆம் அதிபதியா, 3ஆம் அதிபதியா, 4ஆம் அதிபதியா, 6ஆம் அதிபதியா, 10ஆம் அதிபதியா, 12ஆம் அதிபதியா, இததான் இந்த 12ஆம் அதிபதியா விரையாதிபதினுவோம், 6ஆம் அதிபதியே ஒரு மாதிரினுவோம், 8ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதினுவோம். இந்த மாதிரி அமைப்புகள்ல அவருக்கு எந்த குருவா இருந்தாலும் சனியா இருந்தாலும், ஓகே, குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குரு இருக்கிறாரு, ஒரு மேஷ லக்னத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துல குரு 0 டிகிரி இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் பின்னாடி பலனும் செய்வார். அதாவது மீன வீட்டு பலனையும் செய்வாரா, தனுசு வீட்டு பலனையும் செய்வாரான்னு கேக்குறீங்க. இந்த இடத்துல லக்ன பாவகம் எத்தனையாவது இடத்துல இருக்கு? லக்ன பாவகம் ஒருவேளை 5 டிகிரியில லக்ன பாவகம் இருக்குன்னா லக்ன பாவகம் சுபத்துவம். ஒருவேளை மேஷ லக்னம் 29 டிகிரின்னு இருங்களேன், இந்த இடத்துல லக்னத்தை குரு சுபத்துவப்படுத்தவே இல்லை, ஆனா லக்னத்துல திக்பலத்துல குரு இருக்கிறாரு இப்படின்னு ஒரு கணக்கு வரும். அப்போ குரு தசை எந்த பலனை முத செய்யும்? 12ஆம் அதிபதி பலனை முத செய்யும். ஏன்? லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல அவர் 12ஆம் பாவக பலனை முதல்ல செய்வாரு. ஏன்? 12ஆம் பாவகத்தினுடைய அமைப்புகள்ல விரைய அமைப்புகளை செய்வாரு. ஏன்னா அவர் விரையாதிபதி, 12ஆம் அதிபதி, ஓகேங்களா? அப்போ முதல்ல 12ஆம் இடத்துல இருக்கிற இடத்த விட்டு குரு தசையில உங்களை வெளியில கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் பாக்கியங்களை கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஒருவேளை அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு கூட சனி நீச்சம்னு வருவாரு. வேற லக்னத்துக்கு போடலாம். ஓகே, மிதுன லக்னத்துக்குன்னு போடுவோமா? ஓகே, ஒருவேளை மிதுன லக்னத்துக்கு சனி 0 டிகிரி என்டர் ஆகுறாரு. அப்ப அவர் ரிஷப வீட்டு பலனும் செய்வார், இந்த வீட்டு பலனையும் செய்வாரானா? ஒன்னும் செய்ய மாட்டாருங்க. அவர் நேரடியா 12ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கெங்க அமைப்புகள்ல பாக்குறாரோ அந்த பாவகத்தை தாக்கக்கூடிய வலிமை குறையும். ஏன்? 2 காரணம். 1, அவரு 12ஆம் பாவகத்துல மறைகிறார், நட்பு ஸ்தானத்துல மறைகிறாரு. அது சுக்கிரனுடைய சுபர் வீடு. இப்ப நீங்க இன்னொன்னு கேக்குறீங்க, 0 டிகிரியில இருக்காங்க, லக்னமும் 0 டிகிரியில இருந்தா அங்க இருந்து தாங்க உங்க லக்ன பாவகம். கண்டிப்பா ஒரு 2 வீட்டு பலனை செய்ய மாட்டாரு. சனி தசையுடைய முதல் ஆதிபத்தியம் மிதுன லக்னத்துக்கு என்ன? இடமாற்றம் செய்யறது. 8ஆம் அதிபதியில இடமாற்றத்தை செய்வாரு. பாபத்துவமாக இருக்கிறார், கையை காலம் உடைக்க போறாரு. ஏன்னா 6ஆம் பாவகத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவோட இருந்தால் சனி தசை உங்களை படுக்க வைக்க போகுது, இல்ல ஜெயில வைக்க போகுது. லக்னாதிபதியோட வலுவுக்கு ஏற்ப லக்னாதிபதி சூப்பரா இருக்கிறாரு, உங்களை கொண்டு ஒரு இடத்துல அடைச்சு வைக்க போகுது. எந்த இடம் என்பது லக்னமும் லக்னாதிபதியினுடைய சுபத்துவம் நிர்ணயம் பண்ணும். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போறீங்களா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறீங்களா, இல்ல வீட்லயே இருக்க போறீங்களா, படுத்த படுக்கையா இருக்க போறீங்களா, ஆனா ஏதோ ஒரு இடத்துல அடைபட்டு கிடக்க போறீங்க 12ஆம் பாவகத்தின் பாபத்துவ அமைப்புகளால. எந்த இடம் என்பது லக்னம் நிர்ணயம் பண்ணும். ஒருவேளை அந்த அமைப்புகள்ல லக்னமும் ஓரளவுக்கு நெருங்கின அமைப்புல 0 டிகிரியில இருக்குது. 0 டிகிரியில இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ராகு கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரியில இருக்காரு மிதுனத்துல, செவ்வாய் 6 டிகிரியில இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல உங்களை கொண்டு அடைச்சு போட போறாரு, அசிங்கப்படுத்த போறாரு. லக்னாதிபதியும் கொஞ்சம் நீச்சமா போட்டுக்கிட்டீங்கன்னா, நீச்சமா போட்டு சனி பருவன்னு வரும் லேசா. அப்ப இந்த அமைப்புகள்ல வேணாம், சனி பருவ வைக்காதீங்க. அப்ப நீச்சம்னே வச்சுக்கிட்டீங்கனாலும் இந்த இடத்துல பலவீனமான லக்னம்ன்றதுனால அப்படி பண்ணும். எந்த லக்னமாக இருந்தாலும் பிரதர், ஒன்னு இல்ல 2, 1க்கு 2க்கு நடுவுல எதுவும் இல்லல்ல, 1.5 1.25 அந்த மாதிரி கணக்குல வராதிங்க. 1 2 நீங்க நானு, நீங்களும் நானுக்கும் நடுவுல யாரும் இல்ல. 1 அவருங்க, 1 இவருங்க, அவருக்கு இவருக்கு நடுவுல அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லல்ல. அந்த மாதிரி எங்க இருந்தாலும் 0 டிகிரி உள்ள வந்துட்டாருன்னா அந்த 0 டிகிரி யாரோடைய வீடு? உங்க வீட்டு வாசல்ல கேட்ல கை வச்சுட்டேன், பக்கத்து வீட்டுல திருடு போயிடுச்சு, ஆனா போலீஸ் உங்க வீட்டுல இருக்கிற இது பண்ணுது, ஆனா உங்க வீட்டு ஆளையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல, கேட்பாங்கல்ல, யாரோ சம்மந்தம் இல்லாத கேட்டை திறக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. இது எவ்வளவு புரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்க வீட்டுக்கு அது கேட்ல கை வைக்கிறேன், ஓகேங்களா, 0 டிகிரி, இல்ல வீட்டு மண்ணுக்கு நிக்கிறேன் 0 டிகிரி,
அந்த 0 டிகிரி உள்ள வந்துட்டேன்றது தானங்க கணக்கு. அது உங்க வீடு தானே. உங்க வீட்டுக்குள்ள நான் வரப்போறேன், வர்றதுக்கான வாசல்ல நிக்கிறேன். இப்படி பாருங்க, உங்களுக்கு புரியும். இதுதான் விஷயம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.